இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இறை உணர்வு, ஆன்ம உணர்வு, உயிர் உணர்வு, உடல் உணர்வு, மனம், பல தத்துவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் நம்ம உணரணும். அப்போ அந்த உணரணும்னா இந்த வாழ்க்கை வள யோகத்திலே ஒரு பயிற்சியாக நீங்களே உணர்ந்து பார்க்கலாம். 3 இது இருக்குது. இது ஒரு அடிப்படை. இதை நம்ம யோக மௌனத்தில் செய்கிறோம். அந்த யோக மௌனத்தில் தான் நம்முடைய வினைப்பதிவுலாம் கழியும். அதனால் எல்லா தத்துவத்தையுமே நான் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக விளக்குறேன். தொடர்ந்து கவனித்து கொண்டே பாருங்கள். முடிந்தால் செய்து பாருங்கள். வாழ்க்கை வழி யோகத்திலே 4 அங்கங்கள் இருக்கு. ஒன்று ஆன்ம அமைதி தவம், 2வது ஆன்ம அமைதி சமாதி தவம், 3வதாக உடல் நலத்தவம். இவ்வளவு பயிற்சியுமே நம்ம யோக மௌனத்தில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஆன்ம அமைதி தவம் பேரை சொல்லிட்டேன். அது எப்படி செய்யணும்னு நம்ம சொல்லணும்ல, அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் தரேன், கவனிங்க. தவம் செய்யும்போது உங்களுக்கு எளிமையாக அது இன்னும் நல்லா விளங்கும். ஆன்மா என்ன, அந்த ஆன்மா என்ற ஒரு பெரிய தத்துவம் சமுதாயத்திலே, கல்வியிலே, ஆன்மீகத்திலே விடுபட்டு போயிருக்கிறது. இறைவெளியின் ஒரு துளி. மீண்டும் மீண்டும் நான் என்ன சொல்றேன், நம்ம உலகம், சூரிய குடும்பம், பால்வெளி அண்டம், பிரபஞ்சம், அதை தாண்டி அப்பாலும் சூழ்ந்தும் உள்ளது சுத்த வெளி, இறை நிலை, இருப்பு நிலை. அதுதான் இவ்வளத்தையும் தன் உள்ளுக்குள்ளே வைத்து இந்த பிரபஞ்சத்தையே தோற்றுவித்து, எப்படி தோற்றுவிக்குது? வெள்ளம், ஆகாஷ், அதாவது வெள்ளம், அணு, பரமாணு, இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் உள்ள இயக்கங்கள், உயிரினங்கள், நமது பூமி, இப்படி எல்லாமே அதிலிருந்து தான் ஒரு பேரறிவோடு, பேராற்றலோடு இயக்கி கொண்டே இருக்கிறது. அது அழகாக சொல்லுவாங்க, ஓம்னி பிரசன்ட், ஒம்னிஷியன்ட், ஓம்னி பொட்டன்ட்டுமா. எங்கும் உள்ளது, எங்கும் உள்ளது, யாதும் வல்லது, யாவும் அறிந்தது. அப்பேற்பட்ட ஒரு இதில் இதை எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதான் அதனுடைய ஒரு துளி, அந்த இறைநிலையினுடைய ஒரு துளி தான் நமக்குள்ளே ஆன்மாவாக, அந்தராத்மாவாக இருக்கிறது. இறைவெளியின் ஒரு துளி நம்முள் இருந்து நம்மை நடத்தி வருகிறது. நம்முள் இருப்பது ஜீவாத்மா என்றால், பிரபஞ்சம் முழுவதும் அதற்கு அப்பாலும் நம்மை சுற்றிலும் இருப்பது பரமாத்மா. அந்த சுத்த வெளியைத்தான் பரமாத்மாங்கிறார். நமக்குள்ளே இருப்பது ஜீவாத்மா துளி. நீக்கமர எங்கும் நிறைந்து இருப்பது அந்த இறை நிலை தான், அதை தான் பரமாத்மாம்பாங்க. இந்த ஜீவ ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்து ஒன்றாகி விடுவதுதான் முக்தி, முழுமைப்பேறு, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி எனப்படுகிறது. நமது ஜீவாத்மாவை சூழ்ந்து இருப்பது பரமாத்மா தான். இப்போது அந்த நிகழ்வு நமக்கு ஏன் அது எல்லாம் அதோடு தானே, இது ஏன் அது கூட போய் சேர மாட்டேங்குது? நடுவில் ஒரு பெரிய தடை இருக்குது. அந்த தடை தான் நம்முடைய ஆத்மாவை சுற்றி வினைப்பதிவுகள்னு சொல்கிறது. வினைப்பதிவுகள் தான் அதை நடைபெற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. அதை தலை, கட்டு, பாசம், பாவப்பதிவுகள், இம்பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர்களால் சொல்கிறாங்க. துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிக்கிடந்து சும்மா இருக்கும் சுகம், வள்ளலார் சொல்கிறார். அந்த துன்பம் தருகின்ற இப்போ வாழ்க்கையிலே, இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து குற்றங்கள் 6 குணமா, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவற்றி, உயர்வுதாள் மனப்பான், வெஞ்சம்ங்கிற 6 குணம். அதனால் ஏற்படக்கூடிய பஞ்சமா பாவங்கள், பாதகங்கள் என்னென்ன இருக்கு பாருங்க. பொய், களவு, கொலை, கற்பழிப்பு, சூது, இந்த குற்றங்கள் தான் நிறைஞ்சு போய் கிடக்கு. இதுக்கு தான் இவ்வளவு காவலர்கள், நீதிமன்றம், நீதிபதிகள், அதை தடுக்கிறதுக்கு இவ்வளவு அரசியல் அமைப்பு, சட்டங்கள் எல்லாம் இருக்கு. இருந்தும் மனித மனம் திருந்தணும். ஒவ்வொரு மனித மனமும் நமக்கு இது வேலை இல்லை, நம்ம வந்த வேலை வேற, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை வேற. அதனால் நம்ம எந்த வேலையை நாம் பார்க்கணும், பிறப்புக்கு என்ன வேலையை பார்க்கணும்னு எல்லாம் இது கல்வியிலேயே வரணும். சின்ன குழந்தைகள்லேருந்தே ஒரு வளர்ப்பே இந்த மாதிரி இருக்கணும், வாழ்க்கையே இந்த மாதிரி இருக்கணும். இதை நோக்கிய ஒரு பயணமாக இருக்க வேண்டும் இந்த மனிதகுல வாழ்க்கையே. நமது பண்பாடு எல்லாமே அதை கல்ச்சர்னு சொல்கிறான் பாருங்க, இதெல்லாம் அதை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். நம்முள் இருக்கும் வெளிதான் அந்தராத்மா. நாம் அதில் இணைந்து விட்டால் அது அண்ட பெருவெளியோடும் அதை சூழ்ந்தும் அப்பாலும் உள்ள சுத்த வெளியோடும்
இணைந்துவிடும். இதைத்தான் தவம் என்கின்றார்கள் ஆன்றோர்கள். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாயிடும். பேரை கண்டு ஒன்றும் பயப்படவே வேண்டாம். நம்மகிட்ட இருக்கிறத தான் பேசுகிறேன், இல்லாததெல்லாம் நான் பேசவே இல்லை. ஜீவாத்மாங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மா, அதுதான் உங்களை நடத்துது. அதுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உடலை அமைதிப்படுத்தணும், மனதை அமைதிப்படுத்தணும். இதுக்கு ரெண்டுக்கும் ஆற்றலை கொடுப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா உயிர் ஆற்றல். அந்த உயிர் ஆற்றலோ அண்டப்பெருவெளியிலிருந்து, பிரபஞ்ச பெருவெளியிலிருந்து எது வாங்கிக்க நம்முடைய அந்தராத்மா தான் வாங்கி கொண்டு, அதனால தான் ஸ்பிரிச்சுவல் வைட்டல் ஃபோர்ஸ் நாங்கள் ஆனிமன் சொன்னார். அப்போ அதை வாங்கி நமக்கு உணர்வையும் இயக்கத்தையும் தொடர்ந்து அழித்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த உடம்பு இருக்குது பாருங்கள், இந்த உடம்புல செல்களால் ஆக்கப்பட்டது. செல்லுக்கு உயிர் வேணும் இல்லை? இப்போ அந்த உயிர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மூச்சுக்காற்று. நம்ம மூச்சுக்காற்றுங்கிறது என்ன? அதுக்கு பிராணவாயுன்னு சொல்கிறான். அப்போ அந்த பிராணவாயுன்னா பிராணன், வெள்ளம் சொல்கிறோம் பாருங்கள், அந்த பிராணன் ப்ளஸ் வாயுன்னா நம்ம பூமியில் மட்டும்தான் இருக்குது இந்த அட்மாஸ்பியர், காற்று மண்டலம். அதிலிருந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் எடுத்துக்கொண்டு பிராணவாயு ப்ளஸ் ஆக்சிஜன் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம மூக்கின் வழியாக நம்ம உள்ளுக்குள்ளே போகுது. எங்கே போகுது? நுரையீரலுக்கு. நுரையீரலில் உடல் கடித்த கரியமல வாயு கலந்த ரத்தம் அங்கே இருக்குது. அந்த கரியமல வாயு வெளியேற்றி விட்டு இந்த பிராணவாயு, அதாவது பிராணசக்தியும் ஆக்சிஜனும் கலந்த காற்று அங்கே போய் அந்த ரத்தத்தில் கலந்து இதயத்திற்கு போய் இதயத்திலேருந்து எல்லா செல்களுக்கும் போகுது. இரத்த குழாய் அமைப்புகள் வழியாக செல்களுக்கு போய் செல்களில் அந்த செல்கள் உயிர் வாழ தேவையான உயிரை கொடுக்கும். சத்துப்பொருள் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையான மெட்டபாலிக் ஃபங்க்ஷனுங்கிறான். அப்போ அந்த இதுக்கு தேவையான சத்துப்பொருளை தொடர்ந்து அழித்து கொண்டே இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த உடல் ஒரு ஒட்டுமொத்த கட்டடம். இவ்வளோ செல்களையும் சேர்த்து இணைத்து எத்தனை இயக்கம் இருக்குது, எவ்வளவு செல்கள் திசுக்கள், அந்த அமைப்பை ஒரு இயக்கமாக நடத்த வேண்டும். அப்போ அதை நடத்தி கொண்டிருக்கு. அது இறை அருளால தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்க காரணம் அந்த ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய வினைப்பதிவினுடைய தன்மைக்கும் தகுதிக்கும் தக்கார் போல தான் அவர் குணம் இருக்குது, அவருடைய வாழ்க்கை இருக்கு, எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ அதை எல்லாரும் நம்ம மாற்றணும்னா எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரே நோக்கத்தை இது பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவி ஒரு இனிமையான சமுதாயமாக இந்த இயற்கையே நல்லாயிடும், அமைதியாகிடும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம். அதான் இந்த ஆன்ம அமைதி தவம் அப்படிங்கக்கூடிய தவத்தின் முதல் படி நோக்கம். வெளிக்குள் வெளிகடந்து நம்முள் இருக்கும் சுத்த வெளி என்கின்ற ஆன்மாவோடு இணைப்பு பெற்றுவிட்டால் அது எல்லாவற்றையும் கடந்து இறைவெளியோடு இருப்போடு இணைந்துவிடும். அதுதான் சும்மா இருக்கும் சுகம். அதற்கான முதல் படிதான் இந்த ஆன்ம அமைதி தவம். ஆன்ம அமைதியோடு தான் இருக்கிறது. நம்மளோட ஆன்மா அது அமைதியாக தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் உறுப்புகளான உடல், மனம், இது என்ற இயக்கங்கள் சூழ்நிலை தன்மை இவளுக்கு ஒத்தாற்போல் அமைதியற்று எப்போதும் பரபரப்பாக உள்ளது. நாம் என்பது பருவுடல், அதை உயிர் ஆற்றல் என்கிற தானியங்கி இயக்கும் ஆற்றல் தான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அவ்வுடலுக்கு தேவையான உணர்வையும் இயக்கத்தையும் தொடர்ந்து அளித்து கொண்டே இருக்கிறது. நமது பருப்பொருட்களால் ஆன உடலை நடத்துகின்ற உயிராற்றல் தான் உடலின் அனைத்து இயக்கங்களையும் நடத்துகிறது. உடல் ஐம்புலன்களினால் உணர்கின்ற உணர்வுகளுக்கு தேவையான ஆற்றலையும் உணர்வதற்கு தொடர்ந்து அளித்து கொண்டே இருக்கிறது. அதாவது உணர்வும் இயக்கமும் 5 புலன் இயக்கம், 5 புலனில் உணர்கிற உணர்வு இருக்கு பாருங்கள், இவ்வளவுக்கும் தேவையான ஆற்றலை எது கொடுத்துக்கிட்டே இருக்கு? நம்ம உயிர் தான் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. உடலில் பல்வேறு இயக்கங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சாப்பிட்றோம், உணவு செரிக்கணும், கழிவு வெளியேறணும், ரத்தம் ஓடணும், மூச்சு ஓடணும், செல்கள் வளர்ச்சிதை மாற்றங்கள் இருக்குது, இதெல்லாம் தொடர்ந்து நடக்கணுமே. இவ்வளவும் எது நடத்துதுன்னு கேட்டு நம்ம உயிர். அந்த உயிரோ எதால் கட்டுப்படுத்தப்படுகிறது? நம்முடைய அந்தராத்மா. அந்தராத்மா எதை வச்சு கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய வினைப்பதியை வச்சு தான் கட்டுப்படுத்துது. இதனால் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இருந்தாலும் உண்மையில் அனைத்தையும் இயக்குவது நமது ஆன்மாதான். நான் சொல்ல பாருங்க, ஆன்மாதான். அதை சூழ்ந்திருக்கும் வினை பதிவுக்கு ஏற்ப அது நடத்துது. நமது உணர்வு எழுச்சி வயப்பட்டால் உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாம் எழுச்சி வயப்படுகிறது. அதை சமன் செய்ய உயிராற்றல் நிறைய செலவாகிறது. அது ஆன்மாவின் தன்மைக்கும் தகுதிக்கும் தாங்கிக் கொள்ளும் அளவிற்கும் ஏற்பத்தான் பிரபஞ்ச வெளியிலிருந்து இவ்வுயிராற்றல் தனக்கு வேண்டலை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட முடியாது. எல்லாத்துக்கும் தடை எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வினைப்பதிவு தான். அது சூழ்ந்து இருக்கக்கூடிய இம்ப்ரிண்ட்ஸ், அதில் ஃபில்டர் ஆகி தான் உள்ளவர்.
இந்த ஆன்மா சக்தியை கொடுத்தா கூட அந்த சக்தி அதில் ஃபில்டர் ஆகி நம்ம என்ன எது இருக்கோ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் போகும். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. தனக்கு வேண்டிய ஆற்றலை எங்க இருந்து? பிரபஞ்ச பெருவெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது. இப்போ இது சரியா நடக்கலைன்னா அதுக்கு பேர் என்ன? நோய். வாழ்க்கையில சிக்கல், கவலை, குழப்பம், இதெல்லாம் தான். இப்போ இதெல்லாம் நன்கு உணர்ந்து வாழ்பவர்கள் தான் மெஞ்ஞானிகள். இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன் வாழ்க்கையை சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி வாழ்கிறாங்க பாருங்க, அவங்க பேர் தான் மெஞ்ஞானிகள். நமது உயிர் இயக்கத்தை அமைதி அடை செய்தாலே போதும். நம்மளை இயக்கிறது உயிர். அந்த உயிரோ எப்படி வருது? மூச்சு காற்றுலேருந்து தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மூச்சு காற்றை கவனித்து கொண்டு இருந்தாலே போதும். என்ன ஆகுது? நீங்கள் கவனிக்க மூச்சு காற்றை கவனிக்க அது அமைதி அடைந்து கொண்டே போகும், மென்மையாகி கொண்டே போகும். அப்போடைய நம்முடைய மன இயக்கமும் அமைதி பெற்றோம். இதுதான் உடல் அமைதி, மன அமைதி. இந்த ரெண்டும் கிடைச்சாலே உயிர் அமைதி. உயிர் அமைதி, இது மூணையும் நம்ம உணர்ந்து அமைதிப்படுத்தினாலே ஆன்மாக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வேலை இல்லை, அவன் செயல். இதெல்லாம் இயற்கையினுடைய அமைப்பு நமக்கு இருக்குது. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படவே வேண்டாம், தன்னால் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இயற்கை உங்களுக்கு அருளி இருக்கிறது. அதான். அதனாலே நம்ம இப்போ ஆன்ம அமைதி தவம் செய்கிறோம். முதல்ல என்ன பண்ணுறோம்? பாதம்னு எடுத்துக்கிறோம். முதல்ல பாதத்துலேருந்து தான் போகிறோம். பாதம்னா மேலே என்ன இருக்குது? தோல் இருக்குது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? தசை இருக்குது. தசைக்குள்ளே என்ன இருக்குது? எலும்பு இருக்குது. எலும்புக்குள்ளே மஜ்ஜை இருக்குது. அது இல்லாமல் இவைகளூடே, இந்த தசை எலும்பு இவைகளூடே இரத்த நாளங்களும் நரம்புகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இரத்த நாளத்தில் இந்த நம்ம மூச்சு காற்று இழுக்கிறோம் பாருங்கள், அந்த பிராணசக்தி போகுது. உணர்வையும் இயக்கத்தையும் தருவது நம்ம உச்சந்தலையில் பிரம்ம ரந்திரம்னு சொல்கிறாங்க. அதாவது அது இறைநிலையின் நுழைவாயில், கேட்வே ஆஃப் காட். அதுக்குள்ளே வரக்கூடிய ஆற்றல் தான் மூளையில் பரவி பெருமூளை, சிறுமூளை, முகுளம், தண்டுவடம், நரம்பு தொகுதிகள்னு உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் போகுது. செல்களுக்கும் போய் உணர்வையும் இயக்கத்தையும் தொடர்ந்து அழித்து கொண்டே இருக்குது. அப்போ அந்த உணர்வையும் இயக்கத்தையும் நாம் அமைதி அடைய செய்யணும்னா உயிர் அமைதி. அப்போ இந்த மூணு அமைதி அடைஞ்சுன்னா ஆன்மா திருப்பி இவ்வளோதான். இதான் ஒரு வாய்ப்பாடு மாதிரி, ஒரு ஃபார்முலா மாதிரி தான் இது. ஆன்மா அமைதி. ஆன்மா அமைதி அடைஞ்சிச்சுன்னா அங்கே என்ன ஆகுது? அது இந்த ஆன்மாவோ பிரபஞ்ச பெருவெளியோடும் அதை தாண்டி அப்பாலும் உள்ள சுத்த வெளியும் இடையராக இணைப்பில் இருக்காதனால நீங்கள் அதை போயிருங்க. அந்த வேலை உங்கள் வேலையில், அவன் வேலை. இதுதான் தவம். இப்போ இந்த தவத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு இந்த தவத்தை நாம் செய்வோம். எத்தனையோ காலமாக இந்த இறை அருளுக்கு தானே தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஏக்கத்தை போக்குவதற்காக இறை நிலை இந்த ஏற்பாடை செய்திருக்கிறது. நான் ஒரு கருவி, என் மூலமாக என்னை பேச வச்சு உங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது, என்னை பயன்படுத்திக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு அது கிடைக்குது. நீண்ட நெடுங்காலமாக நமது முன்னோர்கள் எல்லாம் வேண்டி விண்ணப்பித்த அந்த விண்ணப்பத்தினுடைய விடை இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க மக்கள் குலம், வளர்க மெஞ்ஞானம். இறை அருள் நம் அனைவருக்கும் துணையாக அமையுமாக. நாம் அமர்ந்து தவம் செய்யும் இந்த தவக்கூடம் முழுவதும் தூய இறையருளே நிரம்பி தூய்மை சேவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அமர்ந்து தவம் செய்யும் இந்த இடம் முழுவதும் தூய இறையருளே நிரம்பி தூய்மை சேவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அமர்ந்து தவம் செய்யும் இந்த இடம் முழுவதும் தூய இறையருளே நிரம்பி தூய்மை சேவித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் பாரதியாரனுடைய பாட்டு. எண்ணமிட்டாலே போதும் எண்ணுவதே பின்பத்தன் நமதை உள்ளே ததும்ப புரியுமடான்னா. இப்போ நம்ம எண்ணமிடுறோம், இறையருள் எங்கேயும் நிற்காது. நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே வந்துடும். அதுதான் இறையருள். உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உணர்ந்து பார்க்குறோம். தூய இறையருள் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது. உடலும் உள்ளமும் தூய்மை பெறுகிறது, மேன்மை பெறுகிறது. செல்களில் உள்ள கலங்கங்கள் எல்லாம் நீங்குகிறது. உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். இப்போ ஒரு அருட்காப்பு. இதை நம்மளை சுற்றி அந்த காப்பை எண்ணத்தாலே போட்டுக்கொள்ளுவோம். இறையருள் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைந்து அருளுமாக. இந்த காப்பு உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கும்
திருமூலர் சொல்றாருல, திளைக்கும் வினைகடல் தீர்வு இழப்பினை நீக்க இருவழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதலும் விளைக்கும் தவமும் ஆரம்பம் துணையாமே. நம்ம தவம் செய்யணும். இப்போ இது நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தாருக்கும் போய் சேரும். அதான் இறையருள் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைந்து அருளுமாக. அன்னைக்கு வணக்கம். நம்ம ஈன்றெடுத்த தாயார், அவங்கள மணக்கண் முன்னே கொண்டு வரோம். ஒரு கருவை சிசுவாக்கி சிசுவை குழந்தையாக 10 மாதம் வயிற்றிலே வைத்து பெற்றெடுத்து பால் ஊட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்த அந்த அன்பு தெய்வத்தின் திருவுருவத்தை மணக்கண் முன்னே கொண்டு வந்து அவர்களின் நன்றியோடும் அன்போடும் வணங்குவோம். இருந்தாங்கன்னா வாழ்க வளமுடன், மறந்துட்டாங்கன்னா அவங்கள வாழ்த்தணும். இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய வாழ்த்து அவங்களுடைய அந்த ஆன்மா இறையோடு போய் கலந்தோம். அதே போல் தந்தைக்கு வாழ்த்து. இன்னொரு பாதிக்காரனா நம்ம தந்தையார், அவரை அன்போடும் நன்றியோடும் மணக்கண் முன்னே கொண்டு வருகிறோம். அவர் திருவுருவத்தை, அவருடைய பேரை சொல்கிறோம், வணங்குகிறோம், நன்றி தெரிவிக்கின்றோம். குருவுக்கு வணக்கம். எல்லா இதுகாரும் தோன்றி இந்த ஆன்மீகத்தை பரப்பிய எல்லா குருமார்களுடைய அககுருவாக இருப்பது இறைநிலையே. எல்லா மனித குருமார்களுக்கும் ஆதி குருவாகவும் மூலமாகவும் அககுருவாகவும் அமைந்து நம்மை வழி நடத்துவது இறைநிலையே. ஆகவே இறைநிலையை அன்போடும் நன்றியோடும் வணங்குவோம். 2 பாதத்தையும் உணர்றோம். நல்லா உணர்வோம், பாதத்தை உணர்வோம். முழு உணர்வையும் அங்கே வைத்துக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம், பாதங்களை தளர்த்திக் கொள்கிறோம். இங்கே எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கு. அப்படியே நல்லா உணர்றாங்க. எல்லா ஓட்டமும் அங்கே ரத்தம் ஓடுது, வெப்பம் ஓடுது, காற்று ஓடுது, உயிர் ஓடுது. உயிர் குவிந்தால் அங்கே என்ன ஆகும்? இறை அருள் குவியும். இறை அருள் குவிந்தால் என்ன? அங்கே இருக்கக்கூடிய தங்கு தடை தேக்கங்கள் நோய் முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு பூரண நலம் பெறும். நல்ல ஓய்வும் பெறுகிறது, பெற்றுக்கொண்டிருக்கின்றது. வாழ்க வளம். இப்போ கணுக்கால்லேருந்து முழங்கால் வரைக்கும் கால்களை உணர்கிறோம். முழு உணர்வையும் கால்களில் நிறுத்திக் கொள்கிறோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே. கால்களை தளர்த்திக் கொள்கிறோம். இங்கே எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காக முறையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. போதுமான அளவு வலும் பலம் பெறுகிறது, நல்ல ஓய்வும் பெறுகிறது, ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. வாழ்க வளம். உணர்றோம், உயிர் குவிகிறது. அப்போ எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காக முறையாக ஓடுகிறது. தங்கு தடை தேக்கங்கள்லாம் சரியாகுது, நோய் முடிச்சுக்கள்லாம் அழிக்கப்பட்டு பூரண நலம் பெறும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அடுத்து முழங்கால். 2 முழங்காலையும் உணர்றோம். முழு உணர்வையும் அங்கே நிறுத்திக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். இங்கே எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. போதுமான அளவு வலும் பலம் பெறுகிறது, நல்ல ஓய்வும் பெறுகிறது, ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன். ஏன் வாழ்க வளமுடன்னா, கிடைச்ச பலன் நீண்டு நமக்கு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாழ்த்துறோம். தொடைகள், 2 தொடைகளை உணர்கிறோம். முழு உணர்வையும் அங்கே நிறுத்திக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காக முறையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. போதுமான அளவு வலும் பலம் பெறுகிறது, நல்ல ஓய்வும் பெறுகிறது, ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன். அடிவயிறு, அடிவயிற்று பகுதியை உணர்வோம். அங்கே என்ன உறுப்புலாம் இருக்குன்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உணர்ந்தா போதும். நல்ல உணர்வை அடிவயிற்றில் வச்சுக்கோ. முழு உணர்வையும் அங்கே வைத்துக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. போதுமான அளவு வலும் பலம் பெறுகிறது, நல்ல ஓய்வும் பெறுகிறது, ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன். மேல்வயிறு, மேல் வயிற்று பகுதியை உணர்கிறோம். முழு உணர்வையும் அங்கே நிறுத்திக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காக முறையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. போதுமான அளவு வலும் பலம் பெறுகிறது, நல்ல ஓய்வும் பெறுகிறது, ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன். தூக்கம் வந்தால் நல்லா தூங்குங்க. யார் நல்லா தூங்குறீங்களோ நீங்கள் தான், அவங்க தான் நல்லா தவம் செய்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பேர் அரிதுயில், கிடைத்திருக்கிற ஒரு துயில். இதை தான் சித்தர்கள் சொன்னார்கள். தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலம்னா. அதனால் ஒன்றும் கவலைப்படாது. நீங்கள் செய்யலைனாலும் உங்கள் ஆன்மா உங்களுக்காக அந்த வேலை செய்யும். நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியை உணர்கிறோம். உள்ளும் புறமும் நல்லா உணர்கிறோம். முழு உணர்வையும் அங்கே வைத்துக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காக முறையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. போதுமான அளவு வலும் பலம் பெறுகிறது, நல்ல ஓய்வும் பெறுகிறது, ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன். கழுத்து, கழுத்து பகுதியை உணர்கிறோம். கழுத்தில்
உணவுக்குழல், மூச்சுக்குழல், தைராய்டு, பேரத்தைராய்டு சுரப்பிகள், கழுத்தில் 7 எலும்பு எல்லாமே இருக்குது. அவ்வளத்தையும் நல்ல உணர்வு. முழு உணர்வையும் அங்கே நிறுத்திக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. போதுமான அளவு பலம் பெறுகிறது, நல்ல ஓய்வும் பெறுகிறது, ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. வாழ்க வளர்க்கும். தலையை நல்ல உணரும். தலையின் உள்ளும் புறமும் உணர்கிறோம். முழு உணர்வையும் தலையில் நிறுத்திக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். இங்கு எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. போதுமான அளவு பலம் பெறுகின்றது, நல்ல ஓய்வும் பெறுகின்றது, நல்ல ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன். இப்போ தலையில் இன்னும் நல்லா ஆழ்ந்து போகிறோம். தலைக்குள்ள மூளை இருக்கு. நான் ஏற்கனவே கூறியது போல உச்சந்தலையில் ஒரு புள்ளி, அந்த புள்ளிக்கு பேர் பிரம்ம ரந்திரம். த கேட்வே ஆஃப் காட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்திலே. தமிழில் இறை நிலையின் நுழைவாயில். இறை அருள் இதுக்குள்ளே தான் உள்ளுக்குள்ளே வந்து மூளையில் பரவி பெருமூளை, சிறுமூளை, முகுளம், தண்டுவடம், நரம்பு தொகுதிகள் அப்படின்னு உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருப்பதாக சித்தர்கள் கூறுவார்கள். அதைத்தான் தச வாயுக்கள், தச நாடிகள்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா நாடி நரம்புக்கும் இந்த அருள் போகுது. அதுதான் உணர்வையும் இயக்கத்தையும் தொடர்ந்து அழித்து கொண்டே இருக்கிறது. அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே நல்ல உணரும். இங்கே எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. போதுமான அளவு பலம் பெறுகின்றது, நல்ல ஓய்வும் பெறுகின்றது, ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கின்றது. வாழ்க வளர்ந்த. இப்போ பருவுடல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உடம்பை ஒரு சேர, முதல்ல ஒவ்வொன்றா உணர்ந்துக்கிட்டே வந்தோம். இப்போ மொத்தமாக உணர்றோம். தலையிலேருந்து பாதை வரைக்கும் அப்படியே உடம்பை ஒரு சேர உணரும். உடலில் உள்ள ஓட்டங்கள், உறுப்புகள், இயக்கங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று ஒத்து இசைந்து இணக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடல் தனக்கு வேண்டிய மிக குறைந்த உயிர் சக்தியை கொண்டு இணக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிகுதி சக்தியை நமக்கு இணக்கமாக ஆன்ம சக்தியாக, ஆன்ம பலமாக, பிறவிப்பேற்றை நல்குகின்ற ஆற்றலாக, நோய் நீக்கி நலம் தரும் ஆற்றலாகவும், நோயை குணப்படுத்தும் ஆற்றலாகவும் சேமிப்பாய் கொண்டிருக்கிறது. இப்போது உடல் லேசாக இருப்பதை அப்படியே உடம்பை நல்லா உணர்ந்து பார்க்குறோம். லேசாக இருக்குது. சிலருக்கு மிதப்பது போல இருக்குது, சிலருக்கு பறப்பது போல இருக்குது. ஆக மொத்தம் இந்த உடலை நம்ம உணர்ந்து பார்க்கும்போது நமக்கு மனசிலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு புலகாங்கிதம், ஒரு பேரின்ப நிலை நமக்கு கிடைக்கின்றது. உடல் நல்ல அமைதி பெற்ற நிலை, நல்ல அமைதி. உடல் வந்து அமைதி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக மன அமைதி பயிற்சிக்கு போகிறோம். இதிலே உயிர் உணர்வு அனுபவத்தையும் நம்ம பெற போகிறோம். இதற்கு நம்ம சுவாசத்தை எடுத்துக்கொள்கிறோம். மூச்சுக்காற்று மூக்கின் வழியாக உள்ளே போகிறது, வெளியே வருகிறது. நமது முழு கவனத்தையும் முழு உணர்வையும் சுவாசத்தின் மீது வைத்து நாமே ஒரு 5 மூச்சுக்காற்றை இயல்பாக இயக்கி விடுகிறோம். மூச்சுக்காற்று உள்ளே போகுது. போகிறதுக்கு முன்னாடி நம்ம மூக்கு கீழே உதட்டுக்கு மேலே ஒரு சிறிய தோல் பரப்பு, அதை தொட்டுக்கிட்டு தான் போகுது, டச் பண்ணிக்கிட்டு தான் உள்ளே போகுது. உள்ளே போகிற காற்று சற்று குளிர்ச்சியாக இருக்கிறது. நல்லா உணர்ந்து பார்ப்போம். வெளியே வர காற்று அதை விட சூடாக இருக்கிறது. உள்ளே போகிற காற்று குளிர்ச்சி, வெளியே வர காற்று சூடு. இப்போ நம்ம உணர்ந்தாலும் சரி, உணர முடிய விட்டாலும் பரவாயில்ல, போக போக இந்த பயிற்சி செய்து வர நமக்கு நல்ல பிடிபட்டு போகும். உள்ளே போகிற காற்று குளிர்ச்சி, வெளியே வர காற்று சூடு. இப்போ நாம் சுவாசத்தை இயக்குவதை விடுத்து விடுகிறோம். சுவாசம் இயங்குவதை தனித்து நின்று சாட்சிபாவமாக கவனிக்கிறோம். முடியும், ஒவ்வொருத்தராலையும் முடியும். இப்போ நமக்கு ஒரு பேருண்மை புலப்படுது. ஏன்னா சுவாசம் தானே இயங்கிக்கிட்டு இருக்கு, நம்மால் இயக்கப்படவில்லை. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? சுவாச இயக்கத்தை நாம் இயக்கவில்லை, அது ஒரு தானியங்கி இயக்கம். அது அதுவாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், தெளிந்து கொள்கிறோம். இப்போ எந்த ஒரு கருவியும் இயக்க ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. நம் நுரையீரலை இயக்குவது நமது உயிராற்றல் தான்.
இந்த ஒட்டுமொத்த உடலையும் இயக்குகின்ற உயிராற்றலின் ஒரு பகுதி நம்முடைய உயிர் உறுப்பான நுரையீரலை இயக்கி கொண்டிருக்கிறது. இப்ப நல்ல நுரையீரல் நெஞ்சில மார்பு கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நுரையீரல் நல்லா உணர்றோம். மூச்சு காத்தோட நம்ம உள்ள போறோம். அதாவது அதுக்கு பேர் பிராணவாயு. பிரபஞ்சத்தை இயக்குகின்ற பிராணா என்கின்ற வெள்ளம் அதுவும் இந்த பூமியிலே வழிகாற்று, காற்று மண்டலம். அதுல காத்துல ஆக்சிஜன் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம மூக்கின் வழியாக உள்ள போய் கழுத்துல மூச்சு குழாயின்னு இருக்கு. அதுக்குள்ள போனா மார்பு கூட்டுக்குள்ள 2 கிளைகளாக பிரிந்து வலது நுரையீரல்ல 3 அறை இருக்கு, இடது நுரையீரல்ல 2 அறை, 3வது அறையாக இருப்பது நமது இதயமே. ஒவ்வொரு நுரையீரல் அறையிலையும் அலுவாலிகள், காற்று சிற்றறைகள் அப்படின்னு. அந்த காற்று சிற்றறைகள்ல உடல் கடித்த கரியமில வாயு கலந்த ரத்தம் அங்க இருக்கு. அதை வெளியேற்றி விட்டு இந்த சுத்த ரத்தம் பிராணவாயு அல்லது உயிர் கலந்த ரத்தம் ரத்தத்துல கலந்து அது இது இதயத்துக்கு போய் இதயத்திலிருந்து இன்னொரு அயன் மூலமாக உடல்ல உள்ள எல்லா செல்களுக்கும் போகுது. இந்த செல்களை உயிர் பிழைத்து வைக்கக்கூடிய அடிப்படை உயிர் இதுதான். அந்த செல்கள் வளர்சிதை மாற்றத்துக்கு தேவையான சத்தையும் கொடுக்குது, செல்லை உயிர் வாழ வைக்குது. 3வது பார்த்தீங்கன்னா எல்லா செல்லையும் ஒட்டுமொத்த ஒரு கட்டணமாக உடலாக இந்த உயிர் தான் இயக்கி கொண்டிருக்கு. இப்ப நுரையீரலை உணர்ந்து பார்க்கிறோம், அங்கே ஒரு துடிப்பு தெரிகிறது. இதுதான் உயிர் துடிப்பு. இது ஒரு லயத்தோட நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த லயம் பிரபஞ்ச பேரியக்க மண்டல லயத்தோடு இணைந்து போகுது. இப்ப இதுல இருந்து நாம் அறிவது பிரபஞ்ச பேரியக்க மண்டல இயக்கத்திலே நம் இயக்கமும் ஒரு இயக்கம்தான், நாமும் ஒரு அங்கம்தான். எல்லாத்தையும் இயக்கிறது இறை அருள் தான், பிராணசக்தி தான், வெள்ளம் தான். அப்ப அதே ஆற்றல் தான் நம்மளையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த பேருண்மையை விளங்கிக் கொள்கிறோம். நமது நெஞ்சிலே கிடைக்கக்கூடிய உயிர் உணர்வை அனுபவமாக பெறுகிறோம். நாம் இப்பொழுது உணர்வது நமது உயிரை தான். இப்ப நாசி நுனி, அதாவது மூக்கு நுனியில பார்க்கிறோம், உணர்றோம். மூச்சு காற்றானது மென்மையாகவும் லேசாகவும் அமைதியாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்படியே அதிலே லயிக்கிறோம். நல்ல அமைதியான ஒரு நிலைக்கு வந்துட்டோம். நம்முடைய உடல் இயக்கம் அமைதியா நடக்குது, உயிர் இயக்கம் அமைதியா நடக்குது. நம்முடைய மனதை பார்க்கிறோம். மனது எண்ணங்களால் ஆக்கப்பட்டது. அந்த எண்ணங்களோ அமைதியாக வந்தும் போயும் கொண்டும் இருக்கிறது. நாம் அந்த எண்ணங்கள் மீது அக்கறையற்று இருக்கிறோம். இன்டிஃபரண்ட் ஸ்டேட். அது நம்மளை சொந்தம் செய்வதில்லை, நாமும் அதை எடுத்து கையாளுவதில்லை. இந்த நிலையத்தான் மகான்கள் மன அமைதி நிலை என்கின்றார். மனம் அமைதி பெற்று விட்டது, இது வரைக்கும் தான் நம்ம வேலை, இனிமே அவன் செயல். இப்ப நாம் நிலைப்பது நமது ஆன்மாவில், அந்தராத்மாவில். இந்த அந்தராத்மாவோ பிரபஞ்ச பெருவெளியோடும் அதை சூழ்ந்தும் அப்பாலும் உள்ள சுத்த வெளியும் இடையறா இணைப்பில் அப்படியே நாம் விரிஞ்சு விரிஞ்சு சுத்த வெளியோடு ஒன்றி கலந்து அதாகி விடுகிறோம். இப்ப இதுக்கு நாம் சான்றுகள் காட்ட வேண்டும். அதான் வள்ளலார் சொல்றார், துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகிடந்து சும்மா இருக்கும் சுகம். அருட்தந்தை கூறுகிறார், அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன் உள்ளே. கண்மவினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை உணர்ந்து உய்ய உலகோருக்கு தொண்டு செய்வேன். இதே பாரதியார் என்ன சொல்றாரு, வெள்ளமடா தம்பி விரும்பிய போது எய்தி நினது உள்ளமிசை அமுத ஊற்றாய் பொழியுமடா, யாண்டும் இந்த இன்ப வெள்ளம் நின்னுள் வீழ்வதற்கு உபாயம் மிகவும் எளிது ஆகுமடா. எண்ணமிட்டாலே போதும் எண்ணுவதே பின்ப தன்னமதை உள்ளே ததும்ப புரியமடாங்கிற. உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றது, வேறு என்ன வேண்டும், எடுத்த பிறப்பு எய்தியது முழுமை. இப்போது நாம் லயிப்பது இறை உணர்வில், இறை அனுபவத்தில், நிறை நிலையில்.
இதையே வேதாத்திரி மகர்ஷி அருமையான ஒரு கவி சொல்றாரு. இறைநிலையே இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாய் உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்த நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன்முனை. அது தெய்வத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையான இறைநிலை, சுத்த வெளி, மெய்ப்பொருள், அத 5 புலன்ல உணர முடியாது. 5 புலன் கடந்த 6வது புலன் என்று சொல்லக்கூடிய ஐ ஆஃப் விஸ்டம், ஞானக்கண், அந்த நிலையில நம்ம உணர முடியும். ஆனால் அதை உணரத்தான் முடியும். அந்த உணர்வு நம்ம அதோடு சேரும்போது நம்ம அதோடு கலந்து அதுவாகி விடுகிறோம். இப்போ அதை எடுத்து உரைக்க இங்கே ஆணுங்க காணா போயிட்டான், அவன் அதுவாயிட்டான். அதை சொல்றதுக்கு மொழியும் இல்லை, எந்த மொழியிலையும் சொல்ல முடியாது. அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம இந்த பொருள் ரீதியான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த அனுபவத்தை கடந்த ஒரு நிலை அது. அதனால அதுக்கு மொழியும் இல்லை. கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் இந்த இடத்துல தான் நம்முடைய வினைப்பதிவுகள் எல்லாம் கரைஞ்சி போய்கிட்டே இருக்கும். நான், எனது, ஐ, மை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் போயிடுது. இந்த நிலையைத்தான் துரியாதீனம் என்றும் சமாதி நிலை என்றும் மெய்ஞானியர்கள் அனுபவித்து உணர்த்துகின்றனர். நாம் இப்போது அந்த சுத்த வெளியோடு ஒன்றி கலந்து கரைந்து ஒன்றாகிவிட்ட ஓர்மை நிலை. இந்த நிலையில் நாம் இதுகாரும் பல பிறவிகளால் பெற்று வந்த வினைப்பதிவுகள் எல்லாம் கரைந்து போய்கொண்டே இருக்கிறது. இப்பயிற்சியை தொடர்ந்து செய்து வர அனைத்து வினைப்பதிவுகளும் கரைந்து போய்விடும். இதைத்தான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்க மட்டும் உறைந்து உறைந்து இந்த நிலையை பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் என்கிறார். அந்த நிலையாகவே ஆகிவிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்படியே கொஞ்ச நேரம் அந்த நிலையில லயிச்சு ஒரு நிமிஷம் சுத்த வெளியோடு கலந்து சுத்த வெளியாகவே ஆகி நிற்கின்றோம். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா சொல்றாரு, உப்பு பொம்மை கடலினுடைய ஆழத்தை காண போச்சான். அந்த நிலை தான் நம்ம நிலை. நீ அதுவானால் அது சொல்லும் எல்லாவற்றையும். இப்போ அது சொன்னதுதான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இவ்வளோ இதாக சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ மெதுவா நம்முடைய நிலைக்கு நம்ம வரோம். அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உணர்ந்து பார்க்குறோம். துணைக்கு 5 மூச்சு காற்றை இயக்கி விட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மை நாம் உணர்கிறோம். மூச்சு காத்தை இயக்கி விட்டுக்கிட்டு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உடம்பு முழுக்க நல்லா உணர்வோம். பூரணமாக உடல் உணர்வு நிலைக்கு திரும்புவோம். இப்போ நம்முடைய உடல் உணர்வு நிலைக்கு இப்போ இந்த நிலைக்கு நம்ம வாழுகின்ற இந்த நிலைக்கு வந்துட்டோம். தலையை உணர்றோம். தலை நல்ல வலுவும் பலமும் பெற்றுவிட்டது, ஓய்வும் பெற்றுவிட்டது, பூரண நலமும் பெற்றுவிட்டது. ஏன்னா இறை அருள் எல்லாத்தையும் தீர்க்கும். தங்கு தடை தேக்கங்கள் நோய் முடிச்சுக்கள் வாழ்க்கை சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கும். இப்போ நம்ம தலையை நல்லா உணர்றோம். தலை நல்ல வலுவும் பலம் பெறுகிறது, ஓய்வும் பெறுகிறது, பூர்ண நலமும் பெறுகிறது.
வாழ்க வளம். முகம் நல்ல வலுவும் பலம் பெறுகிறது, பூர்ண நலம் பெறுகிறது, நல்ல ஓய்வும் பெறுகிறது, வாழ்க வளம். கழுத்து நல்ல வலுவும் பலம் பெறுகிறது, ஓய்வும் பெறுகிறது, பூர்ண நலம் பெறுகிறது, வாழ்க வளம். கைகள் ரெண்டையும் உணர்றோம். நல்ல வலும் பலம் பெறுகிறது, ஓய்வும் பெறுகிறது, பூர்ண நலம் பெறுகிறது, வாழ்க வளம். நெஞ்சு பகுதியை உணர்றோம். நல்ல வலும் பலம் பெறுகிறது, ஓய்வும் பெறுகிறது, பூர்ண நலம் பெறுகிறது, வாழ்க வளம். வயிற்று பகுதியை உணர்றோம். நல்ல வலும் பலம் பெறுகிறது, ஓய்வும் பெறுகிறது, பூர்ண நலம் பெறுகிறது, வாழ்க வளம். அடிவயிற்று பகுதியை உணர்றோம். நல்ல வலும் பலம் பெறுகிறது, ஓய்வும் பெறுகிறது, பூர்ண நலம் பெறுகிறது, வாழ்க வளம். தொடைகளை உணர்றோம். நல்ல வலும் பலம் பெறுகிறது, ஓய்வும் பெறுகிறது, பூர்ண நலம் பெறுகிறது, வாழ்க வளம். முழங்கால்களை உணர்றோம். நல்ல வலும் பலம் பெறுகின்றது, ஓய்வும் பெறுகின்றது, பூர்ண நலம் பெறுகின்றது, வாழ்க வளம். கால்களை உணரும். நல்ல வலும் பலம் பெறுகின்றது, ஓய்வும் பெறுகின்றது, பூர்ண நலம் பெறுகின்றது, வாழ்க வளம். பாதங்களை உணரும். நல்ல வலும் பலம் பெறுகின்றது, ஓய்வும் பெறுகின்றது, பூரண நலமும் பெறுகின்றது, வாழ்க வளம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உடம்பை ஒரு சேர உணரும். முழு உணர்வையும் உடலில் உணர்றோம். நல்ல வலுவும் பலமும் பெறுகிறது, ஓய்வும் பெறுகிறது, பூர்ண நலமும் பெறுகிறது, வாழ்க வளமுடன். வாழ்க மக்கள் உளம், வளர்க மெய்ஞானம், இறையருள் நம் அனைவருக்கும் துணையாக அமையுமா. இந்த வாழ்க்கை வள யோகத்திலே ஆன்ம அமைதி தவத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். எல்லாம் கண்களை திறந்துக்கலாம். அப்படியே ஆன்ம அமைதி சமாதி தவத்துக்கு போயிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். முடித்தோம்னா உணவு இடைவேளை. வாழ்க மக்கள் குலம், வளர்க மெய்ஞானம், இறையருள் நம் அனைவருக்கும் துணையாக அமையுமாக. வாழ்க வாழ்க்கை வள யோகம், வளர்க ஹோமியோபதி, டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அருள். அன்னை தந்தையை வணங்குவோம். அவர்களது அருள் ஆசைகளை பெறுவோம். இப்போ ஆன்ம அமைதி சமாதி தவம். இப்போ நம்ம ஆன்ம அமைதி தவம் முடிச்ச அந்த தவ நிலையிலே இருக்கிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம சமாதி நிலைக்கு போகிறது ரொம்ப இன்னும் எளிமையாக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். ஆன்ம அமைதி தவத்தில் ஆன்ம உணர்வு இயல்பு நிலையில் இருந்து மேலே தொடர்கிறது. நம்ம எந்த ஒரு ஆற்றல் நடத்துகிறதோ அதே பேராற்றல் தான் நம்மை சுற்றி உள்ள அனைத்து இயக்கங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. நம்மளை இப்போ எந்த ஆற்றல் நடத்துகிறதோ அது நம்மளை சுற்றி எவ்வளோ இயக்கம் இருக்கு பாருங்க, அவ்வளோத்தையும் நடத்துது. நம்மள சொன்னது மாதிரி நமது இயக்கம், நம்ம பூமியில் வாழ்கிறோம், அதில் உள்ள அனைத்து இயக்கங்களும், அதை சூழ்ந்தும் அப்பாலும் உள்ள எல்லா இதையும் பாருங்க. சூரிய மண்டலம், பால்வெளி அண்டம், பிரபஞ்சம், இவ்வளவு இயக்கத்தையும் நடத்துறது அந்த பேராற்றல் தான். நம்மளை எந்த ஆற்றல் நடத்துதோ அதே ஆற்றல் தான் அதையும் நடத்துது. எந்த ஒரு பேராற்றல் இந்த அனைத்து இயக்கங்களையும் இயக்குகிறதோ அதே பேராற்றல் தான் நம்மையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இதை நல்லா புரிந்து கொள்ளுவோம், இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுவோம், தெளிந்து கொள்வோம். நம்மை சுற்றி இந்த பூமியின் இயக்கம் அளவுக்கு விரிந்து இயங்க அன்பவுண்டட் சுவேன்னு இவர் சொல்றாரு, டாக்டர் சாமுவேல். நம்ம அறிவு மனதை நல்லா விரித்து நம்ம எதையும் உணர முடியும், சிந்திக்க முடியும், செய்ய முடியும். அதான் விரிகிறோம், பூமி அளவுக்கு விரிகிறோம். அப்போ இந்த பூமியை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அதே பேராற்றல் தான் நம்மையும் இயக்கி கொண்டிருக்கின்றது. நம்மை இயக்குகின்ற அதே பேராற்றல் தான் இந்த பூமியும் இயக்கி கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுவோம், தெரிந்து கொள்ளுவோம், தெளிந்து கொள்ளுவோம். இன்னும் விரிந்து சந்திர மண்டலம் அளவுக்கு விரியும். நம்ம பூமியை சுற்றி சந்திரன் வருது, அந்த அளவுக்கு விரியும். எந்த ஒரு பேராற்றல் இந்த பூமி சந்திரன் அனைத்தையும் இயக்குகிறதோ அதே பேராற்றல் தான் நம்மையும் இயக்குகிறது. நம்மை இயக்குகின்ற அதே ஆற்றல் தான் இந்த பூமி சந்திரன் அனைத்தையும் இயக்குகிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், தெளிந்து கொள்வோம். இன்னும் விரிகிறோம் சந்திர மண்டல அளவுக்கு. நம்ம பூமியை போன்ற பல கிரகங்கள் அந்த சந்திரனை சுற்றி வருது, இது சூரியனை சுற்றி வருகிறது. அப்போ அந்த எல்லா கிரகங்களையும் உணர்றோம். நமக்கு ஒரு ஒட்டுமொத்த இது போகணும், தனித்தனியாக நம்ம விளங்கிக்கிட்டு இது பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பூமியை சுற்றி பல கிரகங்கள் இயங்குகிறது. அந்த கிரகத்தில் ஒரு கிரகம் தான் நம்ம பூமி.
அதுக்கு மையமாக இருப்பது சூரியன். அப்போ சூரியனை மையமாக வைத்து அப்படியே சூரிய மண்டலத்தையே உணரும். முழு உணர்வையும் சூரிய மண்டலம் அளவுக்கு விரித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பேராற்றல் இந்த சூரிய மண்டலத்தை இயக்குகிறதோ அதே ஆற்றல் தான் நம்மையும் இயக்குது. நம்மளை எந்த ஆற்றல் இயக்குகிறதோ அதே ஆற்றல் தான் இந்த சூரிய மண்டலத்தையும் இயக்குகிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம், தெளிந்து கொள்வோம். விரிஞ்சு இருக்கிறோம் சூரிய மண்டலம் அளவுக்கு, இன்னும் விரிகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பல கோடி சூரிய மண்டலங்களை அடைந்த அதை நம்ம என்ன சொல்கிறோம், பால்வெளி அண்டம்ங்க. இப்போ இந்த பால்வெளி அண்டத்துக்கு அளவுக்கு நம்ம விரிகிறோம். பல கோடி சூரிய குடும்பங்களுடைய இயக்கத்தை நாம் உணர்ந்து பார்க்கிறோம். எந்த ஒரு பேராற்றலில் இந்த பால்வெளி அண்டத்தை இயக்கி கொண்டிருக்கிறதோ அதே ஆற்றல் தான் நம்மையும் இயக்கி கொண்டிருக்கிறது. நம்ம இயக்குகின்ற அதே பேராற்றல் தான் இந்த பால்வெளி அண்டத்தையே இயக்கி கொண்டிருக்கு. இந்த உண்மையை உணர்கிறோம், புரிகிறோம், புரிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், தெளிந்து கொள்கிறோம், இன்னும் விரிகிறோம். இப்போ பால்வெளி அண்டம் மாதிரி பல அண்டங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பை தான் பேரண்டம், பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படிங்கிறது. இயக்கமெல்லாம் இதுக்குள்ளதான், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் அனைத்து இயக்கங்களும். அவ்வளோத்தையும் உணர்றோம், விரிகிறோம், விரிஞ்சு உணர்றோம். எந்த ஒரு பேராற்றல் இந்த பேரியக்க மண்டலத்தை இயக்கி கொண்டிருக்கிறதோ அதே பேராற்றல் தான் நம்மையும் இயக்கி கொண்டிருக்கிறது. நம்மை இயக்குகின்ற அதே பேராற்றல் தான் இந்த பேரியக்க மண்டலத்தையே இயக்கி கொண்டிருக்கின்றது. இந்த உண்மையை உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், தெளிந்து கொள்வோம். இப்ப இயக்கமெல்லாம் தாண்டி இயங்காத இருப்பு நிலை, சுத்த வெளி. இந்த பிரபஞ்சமெல்லாம் கடந்து சூழ்ந்தும் அப்பாலும் உள்ளது சுத்த வெளி. அதைத்தான் இறைநிலை, அல்மைட்டி, பல பெயர்களால் அழைக்கிறாங்க. அப்ப இன்னும் விரிகிறோம். அந்த சுத்த வெளியோடு ஒன்றி கலந்து நாமும் சுத்த வெளியாகி விடுகிறோம். அதுதான் மூல நிலை, இருப்பு நிலை. என்ன ஒண்ணே ஒண்ணு, இந்த சுத்த வெளி, துரியாதீதம், சமாதி அப்படிங்கக்கூடிய நிலை அளவுக்கு நம்ம விரிஞ்சோம்னா இங்க நம்ம அங்க காணா போயிடுறோம். த எக்ஸ்பீரியன்சர் அப்படிம்பாங்க. அனுபவம், அனுபவிக்கப்படுவது, அனுபவிப்பவர் அப்படின்னு தனியா கிடையாது, மூணு ஒன்னாயிடுச்சு. அதனால இங்க உணர்வதை மொழிவதற்கு மொழி இல்லை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். நான் உணர்ந்ததை உங்களுக்கு தன்மாற்றம் செய்ய முடியும். அதுதான் நமக்கு எல்லாத்தையும் கிடைக்கும். ஏன்னா அந்த செயல் இறை செயல். இறைவனே நமக்கு அதை செய்து கொண்டிருக்கிறான். இறைநிலையோடு கலந்து நம்ம இருக்கிறோம். இதை நல்லா விளங்கிக்கணும்னா நம்ம அருட்தந்தையினுடைய கவியை தான் எடுத்துக்கணும். இறைநிலையோடு உணர்வை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாய் உணர்வது ஆகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்த நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மீட்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு காண்பு. இந்த பிறவி நீண்டு கொண்டே இருப்பதற்கான அந்த தன்முனைப்பு தான். அகங்காரம், அறியாமை, பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பேதமை, அந்த பேதமை இங்க போயிடுச்சு. செம்பொருளை கண்டு கொண்டிருக்கிறோம். அதோடு ஒன்று கலந்து ஒன்றாகிவிட்டோம். இந்த நிலையில ஒரு நிமிஷம் அப்படியே இருப்போம். இது ஒரு புது அனுபவம். இந்த எல்லாவற்றையும் விழிப்புணர்வோடு சாட்சி பாவமாக கவனிக்கிறோம். இந்நிலையில் நாம் இதுகாரும் பல பிறவிகளில் பெற்று வந்த வினைப்பதிவுகளெல்லாம் கரைந்து போய்கொண்டே இருக்கிறது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாய் கொண்டு வருகிறோம். இதில் அனுபவம் மட்டும்தான் மிச்சம்.
இவை சொல்லால் விளக்க இயலாது. கடந்து வந்த வாழ்க்கை நிகழ்வுகள் அனைத்தும் கனவு போல் உள்ளது. இதுதான் சமாதி நிலை, துரியாதீதம் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆன்ம அமைதி சமாதி தமம், இதுக்கு பெரியவங்க எல்லாம் விளக்குறாங்க. ஒன்னஸ், நோ டுயாலிட்டி, ஒன் வித் அல்மைட்டி, ஒன்றி கலந்து அதுவாகவே நிற்பது. நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன், இதுதான் பிறவிப்பேறு. ஒவ்வொரு ஆன்மாவும் பெற வேண்டிய நிலை. அந்நிலையில்தான் வினைப்பதிவுகளெல்லாம் களைந்து ஆன்ம விடுதலை, முக்தி, முழுமை பெற்றை பெறுகிறோம். திஸ் இஸ் ஹையர் பர்பஸஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். ஒவ்வொரு ஆன்மாவும் அடைய வேண்டிய நிலை. இப்போது அந்நிலையில் நம்ம இருக்கிறோம். இப்போ மெதுவாக சுருங்கி பிரபஞ்ச இயக்கங்களை எல்லாம் உணர்கிறோம். இயக்கமே அற்ற இருப்பு நிலையிலிருந்து இப்போ இயக்க நிலைக்கு வந்துட்டோம். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களையெல்லாம் உணர்றோம். இன்னும் சுருங்கி பால்வெளி அண்டத்தை உணர்கிறோம். அங்கே கோடி சூரிய குடும்பங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சுருங்கி சூரிய குடும்ப அளவுக்கு வந்துட்டோம், அங்கே உணர்றோம். இன்னும் சுருங்கி சந்திரன், இன்னும் சுருங்கி பூமி அளவுக்கு வரோம். இப்போ பூமியை நல்லா வளர்கிறோம். பூமி இயக்கங்களை எல்லாம் நன்கு உணர்கிறோம். இப்போ நம்மை சுற்றி இயங்கக்கூடிய இயக்கங்களை எல்லாம் நம்ம உணர்றோம். இப்போ நம்மை உணர்கிறோம், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும். 5 முறை நாமே மூச்சை இழுத்து விட்டு நம்ம உடல் உணர்வை பூர்ணமாக உணர்ந்து லயிக்கிறோம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூச்சு காற்றை துணையாக வச்சுக்குவோம். அதை இயக்கி விட்டுக்கொண்டே மேலேருந்து கீழே வரைக்கும், கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா உணர்வோம். இப்போ பூரணமாக நாம் நமது உடல் உணர்வு நிலைக்கு திரும்பிவிட்டோம். நமது உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறுகிறது. இந்த ஆன்ம அமைதி சமாதி தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். இப்போ விழிப்புணர்வு கோருகிறோம். நடந்து முடிந்த அனைத்தும் கனவு, நாம் விழித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் நம் வாழ்க்கையை இனி உறுதியோடு தொடரும். வாழ்க மக்கள் குலம், வளர்க விஞ்ஞானம், இறையருள் நம் அனைவருக்கும் துணையாக அமையுமாக.